அங்கேருந்து இவ்வளோதான் வட்டமாக இருக்கும். கால் நீட்டினா இந்த தலைக்கும் கால் நட்டத்துக்கும் சரியாக இருக்கும் சுவர். அந்த தலைக்கு சாதா சுவர் 2 அடி சுவர்ட்டாங்க, சாதா குடிச்சு வீட்டில் தான் இருக்கும். அந்த மாதிரி சுவர் தலை கால் மட்டும் சரியாக இருக்கும். வீட்டில் ஒன்றும் இருக்காது. நம்ம ஊழியத்துக்கு போயிட்டு வரோம். ஒரு நாளைக்கு 2 ரூபா காணிக்கை, இவ்வளோ காணிக்க 2 ரூபா காணிக்கை கிடைக்கும். அந்த காணிக்கை வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 50 காசு உடஞ்ச தக்காளி, உடஞ்ச முட்டை தான் இருக்கும். அந்த மாதிரி கடையில் வாங்கிட்டு 1 ரூபா தேங்காய் பத்து அப்படிலாம் வாங்கிட்டு நாங்கள் ஸ்பெஷலாக பிரியாணி மாதிரி கொண்டு வந்து சாப்பிடுவோம். இருக்கும்போது எங்களுக்கு ஸ்பெஷல். இல்லைனாலும் ஆண்டுக்கு தண்ணி ஜோம் பண்ணி குடிச்சிட்டு சந்தோஷமாக படுத்துவோம். இந்த கவலை துக்கம் பாருலாம் எங்களுக்கு ஐயோ ஒன்றும் இல்லை அப்படின்னா ஏன் தெரியல, தேவன் எங்களுக்கு பேனாக இருந்தது இல்லையா. அவருடைய வார்த்தை எங்களுக்கு போதுமான இருந்தது. அவருடைய வார்த்தை எங்களுக்கு கேட்டுச்சு. அவர் எங்களை சார்ந்து பண்ணினார். ஏன் சாட்சி சொல்லணும்னா அன்னைக்கு ஆண்டு அவருடைய வார்த்தை சார்ந்துக்கணும் அப்படின்னா அந்த சமயம் தான் எங்களுக்கு நிறையா இருக்க முடியும். அந்த சமயத்தில் அடியில் ஊற்றிட்டு சகதியாகிடும். மழை காலத்தில் அந்த மாதிரி பனி காலத்தில் தண்ணி ஓதம் ஊற்றிட்டு ஈரமாகிடும். காலையில் பார்த்தா ஈரமாக இருக்கும். அது மேலே மணலாம் போட்டுட்டு பாயெல்லாம் போட்டோம்னா இடையே கல் மணம் இருக்கும். அந்த மாதிரி இடமெல்லாம் இருக்கும். ஒரே சுமைகள் வச்சுட்டு பைபிள் வசனத்தை படிச்சுட்டு ஸ்ட்ரீட் விளக்கல்ல படிச்சுட்டு இருப்போம். 2:30-3:30 மணிக்கு ஜாப் பண்ணிட்டு இருப்போம். தேவை துதிச்சுட்டு இருப்போம். ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிறதுனா ஒரே ஒரு இடம் தான், கிச்சனும் கிடையாது, நோ பார்ட்டிஷன், சிங்கிள் ரூம். ஒரே ஒரு பெட்ஷீட்டை தலையை மாதிரி போட்டுட்டு அந்த பக்கம் ஃபாஸ்டிங் நான் இருப்பேன், இந்த பக்கம் அப்படியே மாற்றி மாற்றி ஃபாஸ்டிங். இப்படி தான் ஆண்டவர் அந்த மாதிரி நெருக்கடியில் ஆண்டவர் ஆண்டு கூட இருந்தார். அது போதும். அது இல்லையா, தேவன் நம்மோட இருக்கார். தண்ணீரை கிடக்கும் உணர்வு பண்ணுற மாதிரி எல்லா சூழ்நிலை கற்றுருக்கார். அது எங்களுக்கு பலனா இருந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே கடந்து போகும்போது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சாப்பாடுலாம் ஒன்றும் இல்லை. பின்னில் பார்த்தீங்கன்னா அரிசி கிடையாது, மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெய் கிடையாது, எண்ணெய் பாட்டில் ஹார்லிக்ஸ் பாட்டில் தான் எண்ணெய் வச்சுருப்போம். ஒரு 2 அடி சவர் ஒரு சின்ன இது மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு என்ன சொல்ற ஒரு டைல்ஸ் மாதிரி ஒட்டி வச்சு அதனால இது வச்சுருப்போம். அது எண்ணெய்லாம் திண்டு போச்சு. ஒன்றுமே இல்லாமல் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து வெறுமை ஒன்றுமே இல்லை. சரி வழக்கமாக சரி தண்ணியை ஜவ் பண்ணி நான் போட்டு கஞ்சி மாதிரி என்ன சொல்ல சாதா தண்ணி குடிச்சிட்டு ஜவ் பண்ணிட்டு படுத்துட்டோம். படுத்துட்டு வழக்கமாக அதிகாலை ஏஞ்சி ஜவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி இருக்கும். ஒரு 3-3:30 இருக்கும். அந்த டைமில் வழக்கம் ஏஞ்சி ஜவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏஞ்சி ஜவ் பண்ணும்போது பிரத்யேகமாக வந்து அதை பார்த்த காட்சி பார்த்தீங்கன்னா அந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் பூரா எண்ணெய் இல்லையா, பாட்டில் காலியாக இருந்துச்சு. எல்லாம் காலியாக இருந்துச்சு. அந்த பாட்டில் பூரா எண்ணெய். உண்மையா ஏதோ அவங்களுக்கு ஏதோ கதை சொல்லுவாங்க உற்சாகப்படுத்துக்காது கிடையாது. நிச்சயமாக ஆண்டவர் வந்து பிரத்யேகமாக கண் கூட ஆண்டவர் வந்து அந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் ஃபுல்லாக எண்ணெய். சரி ஆண்டவர் தூச்சிட்டே இருக்கும்போது இன்னும் அது காலியாக இருந்துச்சு. எங்களுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஊழியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து ஆண்டு ஊழியத்தை கழிச்சு தனியாக வந்து குடும்பம் ஜெபம் பண்ணோம். யாரோ 1-2 பேர் தூரத்தில் தான் ஆண்டவர் அனுப்புவார். அவங்க ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிடும். யார் எங்களுக்கு காணிக்கை கொடுக்கலாம், வீடு தேடி வந்துட்டுலாம் அந்த மாதிரிலாம் யாரும் எங்களுக்கு பழக்கம் கிடையாது. இப்போ உங்களை போலலாம் எங்களுக்கு அப்போ யாரும் கிடையாது. அந்த சமயத்தில் ஆண்டவர் எங்களுக்கு அந்த நேரத்துக்கு அற்புதம் செஞ்சார் இல்லையா. அது மட்டும் இந்த இப்போ டின்ன தொங்க பக்கம் போய் பார்த்தீங்கன்னா டின்னு பூரா அரிசி. அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் ஸ்டவ் போட மண்ணெண்ணெய். இது எங்கள் அன்றைக்கி மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நாள் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி வச்சோம்னா திருப்பி அந்த யூஸ் பண்ணி வச்சோன்னா திருப்பி அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகும், ஓவர் ஃப்ளோ ஆகும். திருப்பி எடுத்து யூஸ் பண்ணி வச்சோன்னா திருப்பி அந்த வாட்டர் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் இங்கே ஏன் பேசணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை அனுபவிச்சு கரெக்டாக நல்ல இருந்து ருசி பாருங்க இல்லையா. கரெக்டாக நல்ல ருசி பார்த்தா தான் தெரியும். அதனால் எங்களுக்கு மட்டும் நாங்கள் ஸ்பெஷல் நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாரும் அவரோட ஸ்பெஷலாக பண்ணிக்கலாம். எனக்கு செஞ்ச ஆண்டவங்களுக்கு சரி. அன்றைக்கி வந்து எனக்கு வசனத்தை தியானிக்கு இது எப்படி இருந்துச்சுன்னு விஷயம் தெரியுங்களா. அந்த வசனத்தை தியானிக்க அன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினேன். 40 வருஷம் நடத்தினேன். இன்றைக்கி ஒரு 4 பேர் நம்மளை கூட்டிகிட்டு ஒரு இதை நடத்துறதுக்குன்னா ஒரு ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு மந்த் எண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 தேதி தாண்டிச்சுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் ப்ராக்டிக்கலாக ஒன்றா தானே. ஆனால் அன்றைக்கி நான் 25 லட்சம் பேர் ஒரு மோசையை கொண்டு போய் அன்றைக்கி நடத்தி போனாங்க. அந்த வனாந்தரம் சாதா இடம் இருக்குது. அங்கே தண்ணி 20 லட்சக்கணக்கான மக்கள், தண்ணி, சாப்பாடு 3 வேலைக்கு யார் போஷித்தான் வேலையா ஒருத்தனை ஆண்டவர் வந்து பண்ணி போடுறது. அவங்க 40 வருஷம் யாருக்கும் சுகவீனப்பட்டவன் யாருமே கிடையாது இல்லையா. அவரோட வஸ்திரம் ஒன்றும் பழசாகல, அவரோட சப்பலுக்கு எதுவும் தேய்ச்சி போடும், யாரும் பலவீனப்பட்டது கிடையாது இல்லையா. அதெல்லாம் தியானிக்கும் போது கதை மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் சத்தியமாக ஆண்டவங்க நடத்துறாரு இல்லையா. இது புராணம் கிடையாது. ஆமே நேற்றும் என்றும் ஆடாத தேவன் இல்லையா. அந்த தேவன் தியானிக்க அந்த விசுவாசம். ஆனால் அப்போ சார்ந்து போது என்ன பண்ணாருன்னா உனக்கும் அதை செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணாரு, அது செய்தார் இல்லையா. எங்கள் வீட்டில் செஞ்சது. அதனால அன்னிலேருந்து இன்னை வரைக்கும் எங்களுக்கு எது நான் இதில் சார்ந்தில்லை. நான் வாழ்ந்துருக்கோம் தெரியும் தாழ்ந்து ஆண்டு என்ன பண்ணியிருக்காரு, காய பேசியிருக்காரு இல்லையா. அதனால ஆண்டு இன்னை வரைக்கும் ஆண்டு அவங்க ஜீவன் வச்சிருக்காரு. எங்களுக்கான அற்புதம் செஞ்சு ஆண்டு நடத்திட்டு வர்றாங்க இல்லையா. அதனால ஆண்டு எங்களுக்கு அதே போல் உங்களுக்கு ஆண்டு என்ன பண்ணாரு, உங்களுக்கு தேவை என்ன வேணாலும் பிரத்யேகமாக செஞ்சு நடத்தலாம். இதெல்லாம் எங்களோட பலம் கிடையாது. இவ்வளோ தூரம் நாங்கள் கடந்து வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அந்த வீட்டில் நாங்கள்
வாடகை கொடுத்து இவ்வளோ காலம் 12 வருஷம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் எங்களை ஒரு நோக்கம், எங்களுடைய காரணம் என்ன, தேவ நாம மயப்படும். எனக்கு நம்ம சாவுறது நம்பும் போது அவரோட விருப்பங்கள் இருக்கும் இல்லையா. ஆனால் நம்மளுடைய ஆசைகள்லாம் சின்ன சின்னது தான். ஆனால் ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு கொடுத்து பாருங்க, பயங்கரமான நேரம். நீங்கள் எதிர்பார்த்தோட உங்களை சிறப்பாக சீரும் சிறப்புமாக அவங்களை ஆசிரிச்சு, உங்களை அநேக ஆசிரிச்சு அவங்களை அழகுபடுத்தி அவங்க கனப்படுத்தலை இல்லையா. நீங்கள் உங்கள் விசுவாசம், நீங்கள் அவங்க நம்பிக்கை உங்களுக்கு உங்கள் காலத்துக்கு ஒருபோது வீண் போகாது. அது இல்லையா, நிச்சயமாக அவங்க காத்திருப்பாங்க. உங்களை வந்து நீண்ட நாட்கள் வாழ்றவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை நீண்ட நாட்கள் காத்திருப்பது எழுதியத்தை இழக்க பண்ணும். வெறுமனை வரும்போதோ அச்சீவ் வச்சு கொடுக்குற மாதிரி உங்கள் நிச்சயம் நம்பிக்கை வீண் போகவே போகாது இல்லையா. எவ்வளோ கிலோஸ் ஆகட்டும், நீங்கள் காத்திருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுறது உருவாக்குவது. அது ஆண்டவர் வெயிட் பண்ணுறாருன்னா ஒரு நேரம் அவருக்கு தெரியும் எதுக்கும் ஆண்டவங்க என்ன பண்ணுறாருன்னா உங்களை பயன்படுத்துறதுக்கு. உங்களை நிறைய பேர் உங்களை ஆசைமாக உங்களை அப்போ மோசம் இப்படி பண்படுத்தினால்தான் அவ்வளோ பேரை வண்ணாலும் வழி நடத்தினாரு. அந்த மாதிரி பண்படுத்தாமல் கொண்டு போய் அவரை இவ்வளோ ஜனங்கள் வழி நடத்தி போனால் என்ன பண்ணி அவருக்கு விசுவாசம் வந்திருக்கு. ஜனங்கள் மக்கள்கிட்ட முடிப்போம். அந்த செங்கலை பார்த்து ஆண்டு பேசும்போது எல்லாருக்கும் பயம் இருந்துச்சு. ஐயோ இவ்வளோ பேர் விடுதலாக்கி கூப்பிட்டு வந்தாச்சு, இப்போ எதிரி பின்னாடி துரத்திட்டு வராங்க. இங்கே பார்த்தா செங்கல், அது என்ன அங்கேயே விட்டுறது, அங்கேயே நாங்கள் இருந்துப்போமா, ஏதோ புல்லு பூண்டி சாப்பிட்டுட்டு அங்கேயே நான் விட்டுருப்போம், இங்கே சாகடிக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு மோசையை பார்த்து ஜனங்க முன்முறுக்க ஆரம்பிச்சாங்க. பயம். அதே போல் மோசஸ் அந்த ஆண்டவர் வணங்க பார்த்து நடத்தாமல் இருந்தா மோச வந்து தான் விசுவாசம் தள்ளாடி இருக்கும் இல்லையா. ஆனால் ஆண்டவர் என்ன மோச வணக்கத்தில் அழைப்பு வச்சு அவரோட பேசினேன். நான் யார், நான் தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்தேன். ஆண்டவர் நீ ஆண்டவே நான் நிலையணன், நான் தெக்குவாய் மந்த புத்தி இல்லை நீதான் நிலையணமான நல்லா தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா. ஆனால் ஊரில் தர முடிக்க எனக்கு கல்யாணமாக இருக்கேன், என்னால் என்ன என்னை கூட என்ன செய்வேன் நீங்கள் நினைக்கிறேன். அப்படி கூட ஆண்டவர் வந்து தெரிஞ்சிருக்காரு இல்லையா. எனக்கு அந்த பார்த்து ஆண்டு மையப்படுது இல்லையா. மீன் அது போல் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மோசம் செங்கலை பார்த்து பேசு. இது அந்த மனுஷர் பண்படுத்தாமல் பேச சொன்னால் நம்ம மோசைக்கு யோசனை வந்தது. இன்னும் ஆண்டவரை பார்த்து பேச சொன்ன யோசனை வந்துருக்கும். ஆண்டவரை பயன்படுத்தி அவரை பக்குவப்படுத்தினால ஆண்டவர் சொல்லும்போது என்ன பண்ணாரு, மோசை கீழ்படிஞ்சது இல்லையா. நீ அதை பார்த்து பேசுப்பான்னா பேசணும் அவ்வளோதான். இன்னும் ஆண்டவர் என்னோட வாரம் என்ன கடலை பார்த்து பேச சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லு. ஏன் நீங்கள் ஏதாவது அப்போ செய்யணும் ஜெபலாம் பண்ணல. என்ன ஆண்டவர் செய்யட்டும், ஒன்று கையில் என்னப்பா கொடுத்துருக்கேன் கோல் என்ன ஆண்டு வார்த்தை, அதை பார்த்து நீட்டு உடனே கீழ்படுத்தி செங்கோலை நீட்டினாரு. கடல் வழி விட்டுச்சு. அதுக்கு ஆண்டு உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துருக்கு. வார்த்தையை விசுவாசி, வார்த்தையை நம்பு, ஆண்டு வார்த்தை கீழ்படி அப்படின்னு ஆண்டு உங்களுக்கு சொல்லும்போது என்ன பண்ணா, ஆண்டு வார்த்தை நீங்கள் விசுவாசி. வார்த்தையை நான் விசுவாசிக்கிறப்போ இந்த உலக வார்த்தை இந்த நெகட்டிவான தாட்ஸ் உங்களுடைய வார்த்தையை நான் நம்புறேன் அப்படின்னு விசுவாசி நீங்கள் கீழ்படிச்சு ஆண்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டே போங்களேன். உங்களுக்கு செங்கல் வழிவிடும், செங்கல் வழிவிடும் இல்லையா. உங்கள் மலைகள் விளக்கும். அதே வாழ்க்கையில் மையப்படுவார். ஸ்தோத்திரம்.